சாய்ராம் சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய பிரதேஷில் ஓம்காரேஸ்வர் ஜோதிலிங்கம் கோவிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். ஓம்காரேஸ்வர் ஜோதிலிங்கம் ஓம்காரேஸ்வர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இந்தியாவில் வந்து 12 ஜோதிலிங்கம் இருக்குது. 12 ஜோதிலிங்கத்தில் 4வது ஜோதிலிங்கம் தான் ஓம்காரேஸ்வர். இந்த ஓம்காரேஸ்வர் கோவில் வந்து மத்திய பிரதேஷில் இருக்குங்க. ஒவ்வொரு ஜோதிலிங்கத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பம்சம் இருக்கும். இந்த கோவிலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தல வரலாறு இருக்குங்க. இந்த கோவிலோட பேர் வந்து ஓம்காரேஸ்வர். ஏன் ஓம்காரேஸ்வர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து ஒரு தனி ஐலாண்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த நதிக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் ஓம்காரேஸ்வர் கோவில். அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோவில் தான் ஓம்காரேஸ்வர் கோவில். இந்த கோவிலுக்கு போட்டில் போகணும். அப்படி இல்லாட்டினா இப்போ ரீசெண்டாக இந்த பிரிட்ஜு கட்டியிருக்காங்க, இந்த பாலத்தில் நடந்து போகலாம். இங்கே வந்து 4வது ஜோதிலிங்கம் அவங்க இருக்காங்க. அவங்கள தரிசனம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் வடிவத்தில் இருக்கும். நீங்கள் மேலே இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மலையும் நமக்கு இந்த பக்கம் தண்ணிக்கு இந்த பக்கமும் ஒரு மலை இருக்குங்க. இந்த 2 மலையும் நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது ஓம் வடிவில் இருக்கும். அதனால இந்த கோவிலோட பேர் ஓம்காரேஸ்வர். இந்த நதி வந்து பார்த்திங்கன்னா புனித நர்மதா ரிவர். நர்மதா நதி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வழியாக பல இடங்களுக்கு பல பகுதிகளுக்கு போகுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம போட்டில் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா இந்த நதியில் வந்து காவேரி நதி வந்து அப்படியே வந்து சங்கமிக்கும். அந்த இடத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த காவேரி நதி எப்படி சங்கமிக்கும்னா ஓம்காரேஸ்வர் மலையவே சுற்றி வந்து சங்கமிக்கும். நர்மதையில் வந்து அவங்க ஒன்று சேருவாங்க, 2 சிஸ்டர்ஸும். அந்த சேர்ற இடத்த வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கத்துடைய வாசல் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க. ஸோ அங்கே சங்கமமாகிற அந்த இடத்துக்கு நம்மளுடைய நர்மதாவும் அது மட்டும் இல்லாமல் அவங்க சிஸ்டர் நம்மளுடைய காவேரி இவங்க 2 பேரும் சங்கமிக்கிற அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது போல் சொர்க்கத்தின் வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆதிசங்கரர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவே 3 தடவை சுற்றி வந்தார். அவருடைய குருநாதர் இருந்த இடம் இந்த இடம் தாங்க. அவர் குருநாதர் கூட நம்மளுடைய ஆதிசங்கரர் வந்து இங்கே இருக்கிற ஒரு குகையில் தான் வாழ்ந்தாங்க. இந்த குகையில் தான் அவர் வந்து பாடசாலையில் அவர் பயின்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த நர்மதா நதி வந்து பயங்கரமாக வெள்ளப்பெருக்கு எடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதிசங்கரருடைய குருநாதர் வந்து பார்த்திங்கன்னா தபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நதி வேகமாக வந்து அவர் மேலே அடிக்கிற மாதிரி அவ்வளோ வேகமாக அந்த தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போது ஆதிசங்கரர் என்ன செய்வார்னா நர்மதா அஷ்டகம் அப்படின்ற அந்த பாடலை வந்து பாடுவார். அந்த நர்மதா அஷ்டகம் அந்த பாடலை பாடினோடனே பார்த்திங்கன்னா அந்த நதி வந்து இந்த நர்மதா நதி வந்து அப்படியே அமைதியாக போயிருங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடம் இந்த இடம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நர்மதா அது மட்டும் இல்லாமல் காவேரி இவங்க 2 பேரும் சங்கமிக்கிற அந்த இடத்த வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப ரிட்டன் போய்கிட்டு இருக்கோங்க. நான் வந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கோவில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2.5 hours 3 hours வந்து நாங்கள் தர்ஷனில் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து ஓம்காரேஸ்வரை தரிசனம் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த ஊர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓம்காரேஸ்வர் இந்த மலையை வந்து கிரிவலம் வருவாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி போட்டில் வந்து சுற்றி அவங்க வருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆதிசங்கரர் சொன்னேன்ல, ஆதிசங்கரரும் அவருடைய குருநாதரும் இருந்த குகை இந்த குகை தான். இதுதான் ஆதிசங்கரர் அவர் பயின்ற பாடசாலை இந்த இடம் தான். இது வந்து ஒரு குகைங்க. இந்த குகையில் தான் நம்மளுடைய ஆதிசங்கரர் குருநாதர் வந்து பார்த்திங்கன்னா தபம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ தண்ணி வேகமாக வந்துடும். ஆதிசங்கரர் வந்து பார்த்திங்கன்னா நர்மதா அஷ்டகம் அப்படின்ற பாடலை பாடினது இந்த இடத்துல தாங்க. இந்த குகையை வந்து ரொம்ப நல்லா பாதுகாத்து வச்சுருக்காங்க. இந்த குகையை தாண்டி தான் நம்ம கோவிலுக்கு போக முடியும். இப்போ இந்த குகையில் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓம்காரேஸ்வர் கோவிலுக்கு போக போகிறோம். இந்த ஓம்காரேஸ்வர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட ஒரு சிறப்பம்சம் என்னென்னா நம்ம நர்மதா நதியை வந்து நம்ம கையால் கொண்டு வந்து அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் நர்மதா நதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹோலி ரிவர். அந்த ஹோலி ரிவர் வழியாக போகிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புனித ஸ்தலங்கள் நிறைய இருக்கும். நம்மளுடைய ஸ்டவண மஞ்சரி நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ் எழுதின ஸ்டவண மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நர்மதா நதிக்கு பக்கத்தில் ஒரு 16 கிலோமீட்டரில் தான் அவர் வந்து ஸ்டவண மஞ்சரியவே எழுதினார். அந்த கோவிலும் இங்கே இருக்குது. இப்படி புராதனமான பல கோவில்கள் இருந்தாலும் ஓம்காரேஸ்வர் தான் ரொம்ப பழமையான ரொம்ப முக்கியமான கோவில். இந்த ஓம்காரேஸ்வர் கோவில் தான். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சிவலிங்கத்துக்கு வந்து நான் முன்னதே சொன்னது போல் நம்ம கையால் அபிஷேகம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக எல்லா நாளும் வந்து பார்த்திங்கன்னா நர்மதை வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நர்மதை வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான குளிர வச்சுக்கிட்டே
இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து நல்ல உயரத்தில் இருக்குங்க. கிட்டத்தட்ட 3வது ஃப்ளோர் 4வது ஃப்ளோர் உயரத்தில் இருக்கும். அப்போது நர்மதா நதி வந்து கீழே இருக்கும். அந்த நதி வந்து பார்த்திங்கன்னா 2 பனைமரம், அந்த 2 பனைமரம் உயரத்துக்கு அந்த தண்ணி மேலே வந்து ஓம்காரேஸ்வரை வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணும். ஓம்காரேஸ்வரை வந்து எப்பயுமே குளிர வச்சுக்கிட்டே இருக்கும். ஓம்காரேஸ்வரர் அந்த சிவலிங்கத்தை சுற்றி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நர்மதா நதி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த நதி வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தா 2 பனைமர உயரத்துக்கு செங்குத்தா அந்த தண்ணி வந்து ஓம்காரேஸ்வர் சிவனை சுற்றி அந்த தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சிவலிங்கத்தை சுற்றி அந்த தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி அந்த தண்ணி வருது, எங்கேருந்து வருது யாருக்குமே தெரியாதுங்க. அது இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு அம்சமாக இருக்குது. ஏன்னா நர்மதா நதி வந்து பார்த்திங்கன்னா புனிதமான நதி. அந்த நதியில் இருந்து தான் சுயம்பு சிவலிங்கம் நம்மளால் எடுக்க முடியுங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த கர்ப்ப கிரகம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, நம்ம வந்து 3 மணி நேரம் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக நின்று நம்ம வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ண வந்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓம்காரேஸ்வரில் வந்து இந்த ஜோதிலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஓம்காரேஸ்வர்கிட்ட இந்த பக்கத்தில் ஒரு மலை, அந்த பக்கத்தில் அந்த கரைக்கு அங்கிட்டு ஒரு மலை இருக்குல்ல, இந்த 2 மலைக்கும் வந்து போட்டி எந்த மலை ரொம்ப உயரமான மலைன்னு சொல்லி. அப்போது இந்த மலை ஓம்காரேஸ்வர் இருக்கார் பார்த்தீங்களா, சிவனை நினச்சி இந்த மலை வந்து ரொம்ப தபம் பண்ணிக்கிட்டே இருக்குது, நான் ரொம்ப உயரமாக வரணும். அதே போல் சிவபெருமானும் ஒரு நாள் வந்து அந்த மலையோடைய தபத்தை பார்த்து அந்த சிவபெருமான் வந்து என்ன செஞ்சுருப்பாருன்னா அந்த மலைக்கு வரம் கொடுத்துருவார். அந்த மலையும் பயங்கர உயரமாக வளர்ந்துடும். அந்த மலை கிட்டத்தட்ட தேவலோகம் வரைக்கும் உயரமாயிரும். அப்போ தேவர்கள் எல்லாரும் இந்த மலையை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னோடனே சிவபெருமான் மறுபடியும் கீழே வந்து இந்த மலையை வந்து ப்ளஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அந்த மலை வந்து ஒரு நார்மலாக ஆயிருங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த கோவிலில். அது மட்டும் இல்லாமல் இதுதான் அந்த ஜோதிலிங்கம். இந்த ஜோதிலிங்கத்துக்கு நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணலாம். இதுதான் ஓம்காரேஸ்வர். அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாரும் சிவபெருமானை இங்கேயே இருக்க சொல்லிடுறாங்க. சிவபெருமானும் ஜோதி ரூபத்தில் இங்கே இருந்துடுறாங்க. நமக்கு வந்து ஜோதிலிங்கத்துக்கு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு ஜோதிலிங்கமாக இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிலிங்கங்களையும் தேடி நம்ம வந்து வீடியோ செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. அதில் 4வது ஜோதிலிங்கமான ஓம்காரேஸ்வர் கோவிலுக்கு இன்றைக்கி வந்திருக்கோங்க. இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு தனி தீவு போல் நம்ம போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் ஓம் வடிவத்தில் இருக்குங்க. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.